ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 10 மாதமும் கிருபையின் தேவன் நம்மளை பாதுகாத்து இந்த 11வது மாதத்திற்குள்ளே காலெடுத்து வைக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக கொடா கோடி ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் நம்மளை கைவிடாமல் பாதுகாத்தார். நோவாவையும் நோவா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். பேழைக்குள்ளே காட்டு மிருகங்கள் இருந்தது, நாட்டு மிருகங்கள் இருந்தது, ஊரும் பிராணிகள் இருந்தது, அதில் கூட நோவாவின் குடும்பங்களும் இருந்தது. தண்ணீருக்கு மேலே பேழை இருந்த போதிலும் தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிற நேரத்திலே பேழையை ஆண்டவர் சரியான இடத்திலே கொண்டு போய் வைத்தார். அரராத் என்கிற மலையிலே, உச்சிலே அரராத் என்கிற மலையிலே வைத்தார். நீங்கள் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் இதிலே 4வது வசனத்தை பார்க்கும்போது 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. பேழையை சரியான இடத்திலே கொண்டு போய் வைத்தார் ஆண்டவர். மலை சிகரத்திலே வைத்தார், சரியான இடத்திலே. பேழை சரியான இடத்தில் இருந்தால்தான் பேழை சரிந்து விழாது, படகு சரிந்து விழாது. 2 பக்கமும் படகை தாங்குவதற்கு கல்லுகள், சில கட்டைகள் தேவை. ஆண்டவர் அதை பார்த்து சரியான இடத்திலே கொண்டு போய், கொஞ்சம் சரிவான இடத்துல இருந்துச்சுன்னா படகு சரிந்து விடும். பேழைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், நோவாவின் குடும்பங்கள், பேழைக்குள்ள இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. பெரிய பிரச்சனை, இழப்பு வந்திருக்கும். தேவன் சரியாக நேர்த்தியா மலையின் மேலே படகு சரிந்து விழக்கூடாது என்று சொல்லி சரியான இடத்திலே கொண்டு போய் படகை அமர்த்தினார். அதே போல கர்த்தர் 10 மாதமும் கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சரியான இடத்திலே வைத்தார், சரியான பாதையிலே நடத்தினார். நமக்கு தெரிந்தது பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இல்லை. சரியாய் நடத்தின தேவன், சரியாய் பாதுகாத்து நடத்தினார். 10 மாதமும் கிருபையின் தேவன் பாதுகாத்தார், இரக்கங்களின் தேவன் பாதுகாத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மளை பாதுகாத்தார். இந்த 11வது மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 11வது மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. உபாகமம் 11ஆம் அதிகாரம், இந்த 11வது மாதத்திலும் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்க குடும்பத்தின் மேல தேவனாய கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 11வது மாதத்துல 10 மாதமும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். 10 மாதமும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்குள்ளே வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகள் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்க மேல, உங்க பிசினஸ் மேல கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. சாலமோன் ஒரு ஜெப விண்ணப்பத்தை பண்ணுகிறார். 1 ராஜாக்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலையும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலையும் அங்கே சாலமோன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. உம்முடைய கண்கள் தேவரே அவர்களுக்கு செய்யும்படி
இங்கே 29வது வசனத்தில் சொல்கிற உமது அடியான் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்லுகிறார். ஜெபத்தை ஏறெடுத்த போது தேவனாகிய கர்த்தர் இங்கே 2 நாளாகமத்தை திருப்பிக் கொள்ளும்போது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் அழகாக சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கிறது. கண்கள் திறந்தவைகள். சங்கீதம் 34:15 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இதை அறிந்த பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்தில் கர்த்தருடைய கண்கள், அவர் விசாரிக்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். அவருடைய கண்கள் உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க மேல நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வருஷத்தின் கடைசி பகுதிக்கு நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு 2 மாதம் இருக்கிறது வருஷத்தை முடிப்பதற்கு. கர்த்தருடைய கண்கள் இந்த 11வது மாதம் முழுவதும் உங்க மேலே, உங்க குடும்பத்தின் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, இந்த 11வது மாதத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் பிரசன்னம் மூடுவதாக. கர்த்தாவே, 10 மாதமும் கிருபையாய் பாதுகாத்தவரே, இந்த 11வது மாதத்தில் உங்கள் கரம் பிள்ளைகளோடு கூட அசைவாடுவதாக. படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. திருமண தடைகள்லாம் மாறட்டும்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. சிறு குழந்தைகள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த குளிர்ந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமா இருப்பதாக. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் மேல பாதுகாக்கிற கரம் மூடட்டும். தூரத்திலே சமீபத்திலே படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவர் மேலும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். உயர்த்தெழுந்த பிரசன்ன மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 11வது மாதம் முழுவதும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இந்த 11வது மாதம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே, உங்கள் ஊழியத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே பதிக்கப்பட்டு இருக்கும், நோக்கமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.